வெல்கம் டு மேட்ச் நம்பர் 28 ஆன் Gen X சூப்பர் கிரிக்கெட்டர். Gen X சூப்பர் கிரிக்கெட்டர்ல பல மேட்சஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லா ஆரவாரமா ஓடிட்டு இருக்கிற டாப் ஹேண்ட் டிரைவ், நீய கீழே வச்சு ஐசோலேஷன் டாப் ஹேண்ட் டிரைவ், அதுதான் ட்ரில் இன்னைக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட எபிசோட ஜாயின் பண்ண போறாரு சீஃப் கெஸ்ட் டான்சர் சதீஷ். சதீஷ் எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ சுமாரா போயிட்டு இருக்கேன். கிரிக்கெட் விளையாடுறது வெள்ள பொழப்பு இல்ல. நீங்க வீட்ல அட்லீஸ்ட் டான்ஸாவது ஆடலாம். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. இல்ல, இந்த சம்மர் போது தான் நம்ம கிரிக்கெட்லாம் போய் விளையாடுவோம் எல்லா இடத்துலயுமே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட், அதுக்கு வழி இல்லாம போனது கஷ்டமா இருக்கு. நீங்க கஷ்டமா இல்ல. நீங்க கிரிக்கெட்னா வெறியா விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது முட்டி கால்லாம் உடச்சுன்னு பயங்கரமா மேட்ச் ஆட்டு வருவீங்க. மேட்ச் ஆனா ஒயிட்ஸ் கன்ஃபார்மா கிழிஞ்சிடும் அப்படிங்க. உண்மையா? இல்ல, ஒயிட்ஸ் கிழிஞ்சு வீட்டுக்கு வந்தாதான் நம்மள ஒரு ஆளா மதிப்பாங்க. வெள்ளைன்னு திரும்பி போனா நீங்க வேடிக்கை பார்த்து வந்தேன்னு சொல்லுவாங்க வீட்டுல. பிளஸ் நம்ம டி நகர்ல நீங்க அந்த Gen X நீங்க இது இருக்கும்போது நிறைய தடவை நாங்க வந்து அழகா உங்கள இருந்து கொஞ்சம் அப்படியே வேடிக்கை எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு. நீங்க 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 சொல்றத பார்த்தா அந்த கோயில் படத்துல போய் ஒரு மெடல் அடிச்சுட்டு வருவாரு வடிவேலு, அதே மாதிரிதான் அந்த ரைட். சதீஷ் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டு பசங்க ஜாயின் பண்ணிருக்காங்க மேட்ச் நம்பர் 28. ஸ்டெனிகந்தர் திருவள்ளூர்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட அஸ்வின் வந்து மாயவரத்துலயும் ஜாயின் பண்ணிருக்காரு. அஸ்வின் மாயவரத்துலயும் வானம் மேகமூட்டத்தோட தான் காணப்படுகிறதா? ஆமாண்ணா, தம்ஸ் அப் காமிச்சாரு, நாங்க புரிஞ்சுக்கோம். புன்னகையா இருக்காரு படி தம்பி. சரி, ஓகே அஸ்வின் நல்லா கேட்டுக்காங்க. அஸ்வின் அண்ட் ஸ்ரீனிக், டான்சர் சதீஷ் டாஸ் போடுவாரு. அதுக்கு முன்னாடி பீடாக் இருக்காரு. அதாவது பீடாக் அப்படின்னா பிரசன்னா. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பேரை பிரசன்னான்னு சொல்ல எவனுக்கும் வராதனால பீடாக்னு அவருக்கு நிக் நேம் வச்சிட்டாங்க. பீடாக், எனி பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் ஸ்ரீனிக் அண்ட் அஸ்வின்? திருப்பி அதே தான் சொல்றேன். எண்ட் ரிசல்ட் வந்து உங்க கையில இல்ல, எண்ட் ரிசல்ட் வந்து எங்க ஜட்ஜஸ் கையில இருக்கு. திஸ் இஸ் a competition where you are going to showcase your skills fearlessly and you are going to enjoy the competition. ஒரே ஒரு அட்வைஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா, ட்ரில்ல பார்த்திருப்பீங்க, கரெக்டா ட்ரில்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒன்னு ஃப்ரண்ட் வீல் இருக்கட்டும், அப்பதான் ஜட்ஜஸ் will have enough chances to evaluate you. All the very best. Go there and show your skills. Right, thank you so much Anandu sir, sorry Prasanna sir. Right, let's go for it. Toss சதீஷ், டாஸ் போட்டுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அஸ்வின் அண்ட் ஸ்ரீனிக். சதீஷ் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாரு. அந்த டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்து யார் அந்த ஹீரோன்னு சொல்லணும். மைக் ஆன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சொல்றவங்க தான் டாஸ் வின் பண்ணுவீங்க. டாஸ் வின் பண்றவங்க தான் பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா டிசைட் பண்ணுவீங்க. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் டிசைட் பண்ணுவீங்க. சதீஷ் போட்டுருங்க உங்க ஸ்டெப்பை. டேக் இட் அவே. ரெடியா? ஜிஆர் சார். அஸ்வின் டாஸ் வின் பண்ணாரு. ஆப்ஷனே கொடுக்கலையா? நீங்க டாஸ் ஜெயிச்சிட்டு அதுக்குள்ள 4 ஆப்ஷன் இருக்கு. ஸ்ரீனிக் இது யாருன்னு தெரியுமா? ஸ்ரீனிக் 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். டாஸ் அஸ்வின் ஜெயிச்சிட்டாரு, ஆனாலும் உனக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பேன். நீ ட்ரை பண்ணு, சரியா? கரெக்டா சூஸ் பண்ணு. ஆப்ஷன் ஏ எம்ஜி ராமச்சந்திரன், ஆப்ஷன் பி எம்ஜி ரவிச்சந்திரன், ஆப்ஷன் சி 100 mg, ஆப்ஷன் டி 500 mg. ஏய் பிட் அடிக்க கூடாது. ஆப்ஷன் பி எம்ஜி ரவிச்சந்திரன். என்னது ஆப்ஷன் பி? என்ன அட பாவி, எம்ஜிஆர்னா எம்ஜி ராமச்சந்திரன்ரா. எம்ஜி ராமச்சந்திரன் பழைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரியா. நீங்க கொரோனா வைரஸ் டைத்துல வந்து 100 mg 50 mg ன்னு கன்ஃபியூஸ் பண்ணி சின்ன பையனை மிரட்டினா என்னங்க அர்த்தம்? ரைட், ஓகே ஸ்ரீனிக் பரவாயில்ல. அஸ்வின் டாஸ் ஜெயிச்சிருக்கீங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா? பேட்டிங் செகண்ட் சார். பேட்டிங் செகண்ட். ஸ்ரீனிக் ஃபர்ஸ்ட் போய்டு பாத்துக்கலாம். ஸ்ரீனிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அஸ்வின் கிட்ட கேட்டுருவோம். அஸ்வின், சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாரை பிக் பண்ண போறீங்க? உங்க முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ், ஆட்டிடியூட் அரவிந்த், சிம்பிள் செந்தில், புதுமை பித்தன் விவேக். புதுமை பித்தன் விவேக் தான் சேர்மன். விவேக் சேர்மன் ஆகினாங்க. ஸ்ரீனிக் ரெடி டு கோ. பெர்ஃபார்ம் பண்ணுமா? நல்ல கேமரா வியூ, நல்ல பேலன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னு டாப் ஆஃப் த பால் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஆட்டிடியூட் அரவிந்த் சொன்னாரு, உங்களோட பாம்ஸ் வந்து டு பி பாயிண்டிங் டுவர்ட் ஸ்ட்ரெயிட், அப்பதான் டிரைவ் நல்லா வரும்னு. வரல அதை பார்த்துட்டு இவர் செய்யறாருன்னு தெரியல. ஆட்டிடியூட் அரவிந்த் ஒரு நல்ல கோச் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காரு. someone is getting benefited here. வேற லெவல்ல இருக்கு அவரோட டிரைவ்ஸ் எல்லாம். ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப கிளாசிக்கலா இருக்கு. Thank you ஸ்ரீனிக். இதுக்கு மேல இத பத்தி பேசறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சதீஷ் எப்படி ஆனா? சதீஷ் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அதான் நீங்க அதான் பெஸ்ட் பீப்புள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப பார்த்து ரொம்ப பிடிச்சது அவர் டிரைவ் பண்ணும்போது அந்த பால் பக்கத்துலயே பிட்ச் ஆகி போனதுதான் ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா அந்த கேமரால பெடல் பின்னி பெடல் சரியான பாயிண்ட். கேமரால அந்த பால் பிட்ச் ஆகி போறதுன்னு தெரியாம இருந்ததே அவர் பண்ண அங்கேயே அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா Thank you Shani. Thank you Satish. Shani ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அஸ்வின் சேஸ் பண்ண ரெடி? அஸ்வின்
பிரசன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு பிரசன்னா? தப்பா நாட் ஹாப்பி வித் ஆங்கிள். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியற மாதிரி. அஸ்வின் பால் எல்லாம் தெரியும் அஸ்வின். நல்லா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, செவுத்துக்கிட்ட போங்க, செவுத்துக்கிட்ட போங்க. இப்ப பர்ஃபெக்ட்டா பண்ணுங்க, இப்ப பண்ணுங்க. ஏன் முன்னாடி இப்படி லீன் பண்றாரு? நல்லா ட்ரில்ல பாத்தியாப்பா? பால கிட்ட வர விட்டுடாடி. பால ரொம்ப விரட்டுறாரு. இட்ஸ் நாட் allowing the ball to play it late like the other guy. அரசியா ஒரு பால் நல்லா அடிச்சாரு. குறுக்க வேற ஒருத்தர் நடந்து போயிருக்காரு, அவரை வேற காட்டுறாரு. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேலஞ்சஸ் இப்ப இது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இஸ் ஃபேசிங் டு ஸ்டில் கெட் இன்டு தி காம்படிஷன் அப்படின்னு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஒரு வசதி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பீப்புள் we need to encourageன்றது என்னோட இது. கேரி ஆன்மா கீப் பிளேயிங். ஆடுமா, நீ பேசுறதுக்கு தான் நாங்க காமெண்ட்ரி. நீ நிறுத்தினா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? பீட்டன் ஆயிட்டாரு. இல்லாத டீ கடையில நாங்க டீ ஆத்துற மாதிரி ஆயிடும். வெல் பிளேட். ஏன் கிட்ட வந்துட்டாரு திருப்பி? அதான் தெரியல எனக்கு. சரி, தேங்க்யூ அஸ்வின். ஸ்கிரீன் கிட்ட வாங்க, நம்ம கேட்டுருவோம். சதீஷ், 2 பேர் கம்பேரிசன்ல யாருக்கு ஓட்ட போட போறீங்க, யார் எப்படி ஆடினாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சதீஷ், உங்க ஒப்பீனியன்ல ஒரு ஓட்டை யாருக்கு போட போறீங்க? இப்ப என்னோட ஓட்டு வந்துட்டு ஸ்ரீனிக் தான். ஆக்சுவலா இவர் ரொம்ப பால் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபார்வர்டா போய் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் அந்த ஐக்கு கீழே கரெக்டா பால ரொம்ப அழகா விளையாடினாரு. என்ன இது கரெக்டா பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு. அஸ்வின் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரில் தேவை. ரைட், சதீஷ் சூப்பரா சொல்லிருக்காரு. ஜோடி நம்பர் 1ல அப்படியே எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லிருக்காரு. இங்க சென்னை சூப்பர் கிரிக்கெட்டர் பாலமோட கலாம் மாஸ்டர் தான் கிழிச்சிட்டடா. ரைட், ஓகே. இப்ப கேட்டுருவோம் செலக்டர் சார். ஸ்ட்ரிக் சந்தோஷ், வாங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா டிசிப்ளின் தான் எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வின் வந்து டிசிப்ளின்ல வந்து ஒரு பெரிய டிக் வாங்குறாரு. ஏன்னா வாத்தியார் பேசும்போது ஸ்டூடெண்ட் கவனிக்கும், பிரசன்னா பேசும்போது அவர் ஆடுறது கூட நிறுத்திட்டு கவனிச்சாரு. அங்க அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா எக்ஸிகியூஷன் பார்க்கும்போது ஸ்ரீனிக் ஸ்லைட்டா பெட்டரா இருந்தாரு. என்னோட ஓட் ஸ்ரீனிக் தான். ஆனா ஸ்ரீனிக் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இப்ப ஆல்ரெடி இபி பில் எகிரின்னு இருக்கு, நீ ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டு விளையாடுறது ரொம்ப தப்புப்பா. அதை பாத்து ரைட், ஆட்டிட்யூட் அரவிந்த் சொல்லுங்க, யார் நல்லா எப்படி பண்ணாங்க? ஏன் பாத்துருப்பீங்க, ஸ்ரீனிக் சூப்பரா பண்ணாரு, இன்னொருத்தர் நல்லா பண்ணாரு, சிரிச்ச முகமா இருந்தாரு, அதனால எனக்கு அவருக்கு பிடிச்சிருச்சு. பட் இருந்தாலும் டெக்னிக் வைஸ் பாத்தீங்கன்னா, டெக்னிக் நான் பேசக்கூடாது, டெக்னிக் ஸ்ரீனிக் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா டெக்னிக் பேசல, பட் ஆட்டிடியூட் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சோ எக்ஸிகியூஷன் வைஸ் ஸ்ரீனிக் சூப்பரா பண்ணாரு, பாக்கிறதுக்கு நல்ல கம்போஸ்டான பிளேயர் மாதிரி இருக்காரு. என்னோட ஓட் அவர் தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட்டுருவோம். எல்லாரும் டெக்னிக் ஸ்ரீனின்னு எல்லாரும் பின்னி பெடல் எடுக்கிறீங்க. வாங்க டெக்னிக் ஸ்ரீனி, முன்னாடி வந்து சொல்லுங்க யார் எப்படி பண்ணிருக்காங்க. ஸ்ரீனிக் டெக்னிக் ஸ்ரீனின்னு அந்த சிரிப்பு சிரிக்கிற. ரெண்டு பேரும் நல்லா ஆடுங்க. But technique wise, the Srinik technique was far better because he was on top of the ball. Ashwin வந்து உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா? பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு மரியாதை தான். So Ashwin வந்து was reaching out for the ball. So கை தனியா போச்சு உடம்ப விட்டு. பட் ஸ்ரீனிக் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான, சதீஷ் சொன்னாரு பாருங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட் அது. He was able to see the ball pitching in front of him. அது வந்து ரொம்ப முக்கியம். See when you drive வந்து should not go very far away from you. It should just pitch in front of you and go. அதுதான் வந்து பெஸ்ட் டிரைவ். So which shows that you are on top of the ball. So அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டிரைவ்ல. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா எக்ஸிக்யூட் பண்ணாரு ஸ்ரீனிக். I am very happy with him. So my point goes to Srinik. Thank you. ஸ்ரீனிவாசன் சார் போட்டிருக்காரு டெக்னிக் ஸ்ரீனிக் ஓட்டு போட்டிருக்காரு. ஸ்ரீனிக் ஆக்சுவலி இஸ் டேக்கிங் அவே தி ரேஸ். இருந்தாலும் சேர்மன் புதுமை பித்தன் விவேக் கேட்டுருவோம். சேர்மன் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணாங்கண்ணா. ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வந்து கொஞ்சம் பயன்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீனிக் வந்து அவுட் ரைடா இந்த கான்டெஸ்ட் வின் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட ஓட்டும் வந்து ஸ்ரீனிக் தான். ரைட், ஸ்ரீனிக் வெரி வெல் டன். ஸ்ரீனிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டீங்க. அஸ்வின் ஹார்ட் லக். இது மட்டுமே நிரந்தரம் கிடையாது, தோல்விங்கிறது ஒரு ஏணிப்படி தான். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீனிக். அடுத்த ரவுண்ட்ல ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. வெல்கம் டு மேட்ச் நம்பர் 29 on Gen X Super Cricketer. Gen X Super Cricketerல பல மேட்சஸ் நல்லா டைட்டாவும் போயிடுச்சு, ஈஸியா ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருத்தர் ஆல்ரெடி ஊமை விழிகள் மாதிரி ஸ்ரீ கார்த்திகேயன் வந்து மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு தனியா. தம்பி மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஸ்ரீ கார்த்திகேயன் from மதுரை and கௌரவ் ரவீந்திரன் from சென்னை, ரெண்டு பேரும் மேட்ச் they're going to go head on. அப்படி முட்டி யார் வெளில வர போறாங்கன்னு பார்க்கலாம். டான்சர் சதீஷ் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் முகவாட்டத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஏதோ வேற மாதிரி இருக்க போகுதுன்னு தோணுது.
வேற 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 மாதிரியா? வேற லெவல் ஏதோ பண்ண போறாங்கன்னு தோணுது. ரைட். பீடாக் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரோட ஃபேஸ் கட் பார்த்து சொல்லுங்க. ஃபேஸ் கட் பார்த்து நான் என்ன சொல்றது, இப்போ the competition has been டைம், அந்த காம்படிஷன் வந்து இன்னும் பெட்டரா தான் போகும்னு நினைக்கிறேன், இன்டென்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அட்வைஸ் என்னோட சைட்ல இருந்து பண்றேன், உங்களோட ஃப்ரண்ட் வியூ கேமரா வந்து வியூ வந்து ஃப்ரண்ட் வியூல இருக்கட்டும், அப்பதான் ஜட்ஜஸால வந்துட்டு பெட்டரா ஜட்ஜ் பண்ண முடியும். ஐ டோன்ட் வாண்ட் யூ பீப்புள் டு லூஸ் அவுட் பாயிண்ட்ஸ் ஆன் தோஸ். The second thing is just go there, express, enjoy and all the best. And keep it really simple. அத மறந்துட்டாரு, நான் சொல்லிட்டேன். இல்ல சிம்பிள் செந்தில் இருக்காரு அதுக்காக. ரைட். ஃப்ரண்ட் ஆன்ல வச்சு ஆடுங்கப்பா, சைடுல இருந்து காட்டாதீங்க, தெரியாது. உங்க கண்டெஸ்டன்ட் உங்களோட காம்பீட் பண்றவங்க கரெக்டா வச்சிருந்தாங்க கேமரானா அது ஒரு பாதகமா அமைஞ்சிரும் உங்களுக்கு. ரைட், பாத்துறலாம். சதீஷ் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாரு, அதோட ஆக்டர் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் டாஸ். டாஸ் ஜெயிக்கிறவங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. சேர்மனை சூஸ் பண்ணலாம், ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டாங்கிறது டிசைட் பண்ணலாம். சதீஷ் ரெடி? கேக்குதவே சதீஷ்? ரெடி. சிவகார்த்திகேயன். என்னது? சிவகார்த்திகேயன். you're unselected. you're unselected. ஸ்ரீகார்த்திகேயன் யாருப்பா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு, யார் இது டான்ஸ் ஸ்டெப் போடுறவங்க? சார் தெரியல சார். தெரியலையா? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்றியா? ஓகே சார். ஆப்ஷன் ஏ ஆக்டர் விஜய், ஆப்ஷன் பி ஆக்டர் அஜய், ஆப்ஷன் சி ஆக்டர் ராமராஜன், ஆப்ஷன் டி ஆக்டர் டிஆர் ராஜேந்திரன். ஐ திங்க் விஜய் சார். ஐ திங்க் வேற, சீக்கிரமா போடு, காயவை துணிய. ஏன் இது ஆக்டர் விஜய் ஸ்டெப்னு தெரியாதா? தமிழகமே கொந்தளிக்கும் இது ஆக்டர் விஜய் உனக்கு தெரியலனா. வாட் நான்சென்ஸ் கௌரவ் ரவீந்திரன், நீங்க வேற சிவகார்த்திகேயன் சொல்லிருக்கீங்க. ரைட், ஸ்ரீகார்த்திகேயன் டாஸ் ஜெயிச்சிட்டார். ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா? சார் ட்ராலி ஃபார்வர்டா பேக்வர்டா? முதல்ல ஆடுறியா செகண்ட் ஆடுறியா? செகண்ட் ஆடுறே சார். செகண்ட் ஆடுற சேசிங் தான். எப்படி தல தோனி மாதிரியா? ஆமா சார். லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சு ஃபினிஷ் பண்ணுவோம், ஹெலிகாப்டர் ஷாட், அப்படிதானே? ஆமா சார். சரி, ஓகே. கௌரவ் ரவீந்திரன், உங்க டைம் டு பெர்ஃபார்ம். சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யார்? ஸ்ரீகார்த்திகேயன் சொல்லுங்க சார். உன் விதியை யார் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிற? அந்த ஆளை நீயே செலக்ட் பண்ணு. உன் விதி உன் கையில். ஆட்டிடியூட் அரவிந்த் சார். ஆட்டிடியூட் அரவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் அரவிந்த் தான் சேர்மன். ரைட், கௌரவ் நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம். உட்காந்துனே இருக்கீங்க. கணக்கு பரீட்சையா விளையாட்டு பரீட்சை? விளையாடுங்க. ஆஹா, பெட்டரா இருக்கு. வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஓஹோ. அந்த பஞ்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆஷ்? என்னது சொன்னோனே மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ப்ரீவியஸ் பால் அந்த பஞ்ச பத்தி. அதான் காமெண்டேட்டர்ஸ் கர்ஸ் நினைக்கிறேன். அது இங்கேயுமா ஒர்க் ஆகும், மேட்ச்ல ஒர்க் ஆகும்னு பாத்துருக்கேன். இங்கேயுமா ஒர்க் ஆகும். சும்மா சொன்னாங்க முன்னோர்கள், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. அது ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய லீன் பண்ணாம அப்படியே அப்ரைட்டா லேட்டா ஆடுற மாதிரி, எலகண்டா ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களோட டவுட்டே இல்ல, ஒன்னும் இல்ல, பேச்சே கிடையாது. பின்னாடி இருக்கிற அந்த டியூப் லைட் வேற அவருக்கு நல்ல ஒளியா அமையுது. நல்ல அழகான எடுத்து காட்டாம அந்த முகத்தை மாறி ஷாட்யா சூப்பரா ஆனாரு. நல்ல ஸ்டார்ட். கௌரவ் ரவீந்திரன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. புட்டின் டு பேட். இது எப்பவுமே பிரச்சனை தான்ப்பா. 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆஸ்திரேலியாவை புட்டின் பண்ணோம் இந்தியா. அவங்க அடிச்சாங்க ஒரு 7013 ரன். அங்கேருந்து நம்மளால கேம்குள்ள வரவே முடியல. அதே மாதிரிதான் புட்டின் கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க் சம்டைம்ஸ். ரொம்ப கான்பிடண்டா இருந்தா தான் போனோம். சரி, தேங்க்யூ கௌரவ். பாத்துக்கலாம் ஸ்ரீகார்த்திகேயன் எப்படி பெடல் எடுக்க போறாருன்னு. அதோ அந்த கட்டில தூக்கி மேல வச்சிருக்காரு. இந்த ஒன்டண்டா கட்டண்ட தலப்பாங்கிற மாதிரி ஆடி காட்டுங்க ஸ்ரீகார்த்திகேயன். ஓ லெஃப்டியா? சபாஷ். ஸ்ரீகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் கேமரா தள்ளி போனோம். நீங்க தெரியல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோமா கேமரா. உங்களோட நீஸ் எல்லாம் கீழே கிரவுண்ட்ல பறதே எங்களுக்கு தெரியல. இன்னும் பின்னாடி தள்ளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சைட் ஸ்கிரீன் முன்னாடி பாத்திருக்கேன். ஒரு கட்டில வந்து சைட் ஸ்கிரீன் பின்னாடி வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பாருங்களேன், எவ்வளவு ஒரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். அதுதான் இதோட ஈடுகாட்டு. ஆனா பாருங்க எத்தனை பேர் என்ன லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள விளையாடுறாங்க. பாருங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சு விளையாடுறாரு. நம்ம எல்லாம் கழுத்து சாட்சி பாக்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நத்திங் இஸ் ராங். ஃபிளெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் வந்து லீன் பண்ணி ரீச் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு rather than allowing the ball to play. பட் மத்தபடி நம்ம அந்த ஸ்ட்ரகிள பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்கன்னா நடுவில் நடந்திருந்தாங்க. கடைசி பால் சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணாரு. இந்த கடைசி பால் ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணாரு. சூப்பரா ஆடிட்டு இருக்கமா ஸ்ரீகார்த்திகேயன். ரொம்ப நல்லா ஆடுற. இது ரொம்ப டஃப் நினைக்கிறேன் ஜட்ஜஸ்க்கு. நான் நினைக்கிறேன் ஏன்னா not really to choose between both. ரெண்டு பேருமே they have been doing their job very very well. Maybe techniques person can come and differentiate it
லிட்டில் பிட் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய மத்தபடி இன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரைட், பாத்துறோம் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்துறோம். தேங்க்யூ ஸ்ரீ கார்த்திகேயன். வாங்க ஸ்கிரீனுக்கு. சதீஷ் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஆனாங்க? மாபெரும் கான்டெஸ்டா இருக்கு, நீங்க சொன்னீங்க வேற மாதிரி இருக்க போகுதுன்னு, அதே மாதிரி இருந்துச்சா? ஆக்சுவலா கௌரவ் ரொம்ப கிளீனா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்ரீ கார்த்திக் ஓப்பனிங் ஒரு 4 பால்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. பட் ஆனா அவரு போக போக நம்ம இந்த கௌரவோட குவாலிட்டிக்கு வந்துட்டாப்ல. ஸோ ரொம்ப டஃப்பான கால் தான். பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு அழகு ஒன்று இருக்கு எப்பவுமே. அது அவங்க என்ன விளையாடினாலுமே ஒரு அழகு இருக்கும். அவர் அந்த ஆஃப் சைட் அடிக்க வேண்டிய பால்லாம் கொஞ்சம் திருப்பி இந்த பக்கமும் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. பட் எனக்கு பிடிச்சது கௌரவோட டெக்னிக் தான் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. ஓகே, யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்போ சொல்லுங்க? கௌரவ் தானா? ஓட்டு கௌரவுக்கு தான். கௌரவ் ரவீந்திரன் ஒரு ஓட்டு எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட். ஸ்ரீ கார்த்திகேயனுக்கு என்ன ஆகுது, அடுத்த ஓட்டு உழுதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் சொல்லுங்க, யாருக்கு போடுறீங்க உங்க ஓட்டை? டஃப் சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 பேரும் நல்லா பண்ணாங்க. டிசிப்ளின் பார்த்தா கௌரவ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல டிசிப்ளின்டா இருக்காரு. ஸ்ரீ கார்த்திகேயன் வந்து கட்டுல தூக்கி அவரோட பலத்தெல்லாம் காமிச்சாரு. பட் அவர் ஏன் பின்னாடி வச்சிருக்காரு அப்படின்னா, நிறைய பேர் அவர் முன்னாடி போன லிங்க்லயும் அவர் ஜாயின் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய பேர் பாலை மிஸ் பண்ணி போய் பால் எடுத்துன்னு வர டைம்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுல பின்னாடி வச்சு அந்த டைம் சேவ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ அதுல வந்து அவரோட டிசிப்ளின் எனக்கு பிடிச்சது. ஸோ வித்தியாசமா இருக்கட்டுமே சொல்லிட்டு என்னோட ஓட்டு வந்து நான் ஸ்ரீ கார்த்திகேயன். ஓ, ஸ்ரீ கார்த்திகேயன் ஓட்டு எடுத்து 1 நாள் போயிருக்காரு. ரைட், நெக்ஸ்ட் கேட்டுருவோம் நம்ம ஆட்டிடியூட் அரேஞ்ச் சேர்மன் அவர்கிட்ட கடைசியா வரலாம். டெக்னிக் ஸ்ட்ரீம் என்ன நினைக்கிறீங்க? 2 பேருமே நல்லா ஆனாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் என் கண்ணுக்கு இன்னும் பெட்டரா பட்டது. கௌரவ் ரெஸ்பெக்டடா ஆடினாரு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்ம் கம்மியா இருந்தது. ஸோ கௌரவ் ஆடினது மோர் ஆஃப் டிஃபென்சிவ் ஒரு டிரைவ் மாதிரி இருந்தது. பட் ஆனா அவர் கார்த்திகேயன் வந்து நம்ம அஸ்வின் சார் வந்து 3 வாட்டி கார்த்திகேயன் கூப்பிட்டதுனால கொஞ்சம் அடிஷனல் பவர் வந்துச்சுங்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாரு. ஸோ டிரைவ் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்கணும். அப்படியே அங்கேயே நிறுத்த முடியாது. நிறுத்த நேரம் ஃபீல்டுக்கு தான் போகும். ஸோ இன் ஆர்டர் டு பி அஸ் அ கேர் யூ நீட் டு எக்ஸ்டெண்ட் தி ஹேண்ட் லிட்டில் பிட். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல கார்த்திகேயன் நல்லா பண்ணாரு. என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கோட கார்த்திகேயன். ரைட், கார்த்திகேயன் 2 கௌரவ் 1 அப்படின்னு வந்து நின்றுருக்கு. இது டைட் ரேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க புதுமை பித்தன் விவேக் சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு? இது எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டஃப் மேட்சா தான் போகும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னோவேட்டிவ் சைடுன்னு பார்த்தா 2 பேருமே ஒன்றும் பெருசா இல்லை. பட் ஸ்ரீ கார்த்திகேயன் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு இந்த கட்டில எல்லாம் எடுத்து பால் அண்ணன் எந்த போகக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் சரி பண்ணி வச்சு ஆடினாரு. ரொம்ப டஃப்பான கால் தான். பட் இருந்தாலும் கௌரவ் ரவீந்திரன் ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட வாட் வந்து கௌரவ் தான். ரைட், இது ரொம்ப க்ளோஸ் போயிட்டு இருக்கு. ஸ்ரீ கார்த்திகேயன் 3 ஓட்டு எடுத்திருக்காரு, கௌரவ் 2 ஓட்டு எடுத்திருக்காரு. இட்ஸ் டைம் டு கால் தி சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட். சேர்மன் என்ன நினைக்கிறீங்க? 2 பேருக்கிட்டையும் பெருசா வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்குற மாதிரி எதுவும் ஆட்டிடியூட்லாம் 2 பேரும் பெருசா காமிச்சிக்கல. பட் கௌரவ் காமன் கம்போஸ்டா இருந்தாரு. ஸ்ரீ கார்த்திகேயன் வந்து இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சரியா ஆரம்பிக்கலனாலும் அதுக்கப்புறம் நல்லா பண்ணாரு. ஸோ ரொம்ப டஃப்பான காலா இருக்கு ஆட்டிடியூட் இல்லாதனால. பட் நான் என்ன பண்றேன்னா, நான் என்னோட 2 ஓட்டு இருக்கிறதுனால 1 ஓட்டு கௌரவுக்கும் 1 ஓட்டு ஸ்ரீ கார்த்திகேயனுக்கும் கொடுக்குறேன். ரைட், இப்போதைக்கு ஓட்டு நடுநிலையா நின்றுருக்கு. போத் ஆஃப் them are tied on 3 all. நம்ம கேட்டுருவோம், நம்ம பீடாக கேட்டுருவோம். பீடாக என்ன பண்ண போறீங்க? யார் அடுத்த ரவுண்டுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது? லுக், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் ஆடும் போதே பாத்தீங்கன்னா வந்துட்டு not much to choose when it comes to professionalism, when it comes to technique. ஸ்ரீனிவாசனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. அதே மாதிரி புதுமை பித்தனும் சொன்னாரு, இனோவேட்டிவா பெருசா எதுவுமே பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னு. பட் இருந்தாலும் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சம்டைம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, you want to differentiate something, first impression is the best. அப்படிங்கும்போது இந்த கௌரவ் பாத்தீங்கன்னா right from the beginning he was right on the button. Sometimes if you want to differentiate on slightest margin of this, those are the things you normally will see. So அந்த முதல் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் பால் அழகா பியூட்டிஃபுல்லா வந்துட்டு அப்ரைட்டா வந்து ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் அப்படியே அழகா ஆடினதுனால என்னோட ஓட்டு goes to கௌரவ் and goes to the next round. கௌரவ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 100% குவாலிஃபை ஆகி போறாரு. பட் 4-3 இருக்கு பிரசன்னா. சோ 3 ஓட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கேண்டிடேட் ரீச் பண்ணி. இது மாதிரி 4-3 டெட்லாக் போவே இல்ல. டிஆர்எஸ் படி கணிச்சு சொல்லுங்க, 2 பேரையும் அனுப்பலாமா இல்ல கௌரவ் மட்டும் தான் போறாரா? இப்ப நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எனக்கு வந்து நீங்க என்ன கேட்டீங்க, 3-3 டெட்லாக் அப்படின்னு who is going through அப்படிங்கும்போது என்னோட சாய்ஸ் கௌரவ். So இப்ப நீ you are giving me the decision to see DRS whether one of them are going through or both of them are going through. I would rather say both of them are going through because both of them deserve to go.
ரைட், ரொம்ப நாளா விளையாண்டாங்க. இது வந்து எப்படின்னா அந்த சொல்லுவாங்க பாலும் தண்ணியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தது கௌரவ் அண்ட் ஸ்ரீகார்த்திகேயன் நடுவுல பிரிச்சு பாக்குறது. ஸ்ரீகார்த்திகேயன் கௌரவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், 2 பேருமே குவாலிஃபை அடுத்த ரவுண்ட் போயிருக்கீங்க. இட் வாஸ் a tough match actually. நான் வந்து கௌரவ் பொசிஷன்லயோ ஸ்ரீகார்த்திகேயன் பொசிஷன்லயோ இருந்தா இந்த மேட்ச் ரொம்ப நர்வஸா தான் விளையாடி இருப்பேன். ஏன்னா நம்ம டிசைட் பண்ணல ஆப்போனன்ட்ஸ், ரேண்டம் டிரால வருது. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சந்திப்போம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் காம்ப்ளிகேட்டடா வரும் ட்ரில்ஸ்லாம். Thank you so much. எஸ் சார். வெல்கம் டு மேட்ச் நம்பர் 30 ஆன் ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர்ல இருந்து பல இடத்துல இருந்து பசங்க வராங்க, பொண்ணுங்க வராங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இன்னைக்கு ஐ அம் ஜாயின் பை பவன் ஃப்ரம் தாம்பரம் அண்ட் ரெனி ஃப்ரம் மயிலாடுதுறை. ரெனி, மயிலாடுதுறை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, ஓகே, ரைட். ஆக்டர் சதீஷ் வந்திருக்காரு, அவர் தான் நம்ம சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. சதீஷ், எப்படி போயிட்டு இருக்கு காம்படிஷன்? இந்த மாதிரி ஒரு மேடை, டான்ஸுக்கு மேடை சொல்ல வேணாம், பட் ஸ்டில் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை அமையறது எப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறது வந்து பாசிபிள்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப சீம்லெஸ்ஸா பண்றீங்க. நிஜமாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலா. Thank you so much சதீஷ். பீடாக், என்ன டிப் கொடுக்க போறீங்க? தாம்பரமா மயிலாடுதுறையா? ஆல் தி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றேன்னா, உங்க கேமரா வந்து ஃப்ரண்ட் வியூல இருக்கட்டும். ப்ளீஸ் கிவ் தி ஜட்ஜஸ் டு enough to see on your skills. ஒன்னு. ரெண்டாவது, இந்த காம்படிஷனை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா எண்ட் ரிசல்ட்ங்கிறது உங்க கையில இல்ல. ஜாலியா வந்துட்டு என்ன பெஸ்டா உங்களால பண்ண முடியும் பண்ணுங்க. லீவ் தி ரெஸ்ட் டு தி ஜட்ஜஸ். டேக் இட் இன் தி ரைட் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். ஆல் தி வெரி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. பவன், ரெனி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்னா திருப்பி கிளி ஜோசியக்கார மாதிரி சொல்லிட்டே இருக்காரு, ஃப்ரண்ட்ல கேமரா வைங்கன்னு. தயவுசெய்து கேமராவை ஃப்ரண்ட்ல வைங்க. இன்னொருத்தருக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துறாதீங்க. ஆனா பிரசன்னா, நீங்க சொல்லவே மாட்டீங்க. தாம்பரமா மயிலாடுதுறையா? முகவட்டத்தை பார்த்து சொல்லுங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு. ஏதாவது எனக்கு ஒரு வயசுல வந்து மயிலாடுதுறையில எனக்கு மொட்டை போட்டாங்க. தாம்பரத்துல நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கேன். நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் என்னத்தை சூஸ் பண்ண முடியும்? அதான் லைட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு. சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு அனலிஸ்ட். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பிறந்தான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த கஷ்டமான கேள்வியா இருக்கு. ரைட், பாத்துருவோம். சதீஷ், போடுங்க ஸ்டெப், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ரெடியா? எஸ். 3 2 1. டேங்கப்பா, யார்? ரஜினின்னு சொல்லிட்டான். ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்தா அவருக்கு தான் அசிங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுங்க. ரெனி, டாஸ் வின்னு. ஃபார்வர்டா பேக்வர்டா? ட்ராலி சேஸ் பண்ற. ட்ராலி பேக்வர்ட் அப்படின்னு இருக்காரு ரெனி. ரெனி, யார் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ்? யார போட போறீங்க? விவேக் அண்ணா, புதுமை பித்தன் விவேக் வந்துருங்க. நீங்க தான் சேர்மனு. பவன், அவர் சேஸ் பண்றாரு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடி காட்டணும். பவன் ரெடி டு கோ. காட்டுங்க பவன், மேல ஸ்பாட்லைட் போடுங்க சார். பியூட்டிஃபுல் பொசிஷன். நல்லா செட் பண்ணீங்க கேமரா. மார்க் நம்பர் 1 அங்கேயே. அதே ரீச் பண்ணாம அங்கேயே அப்ரைட்டா இருக்கீங்க. ஏன் பேக் ஃபுட்ல போய் அடிக்கிறாரு? ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து அடிப்பா. இஷ்டத்துக்கு பின்னாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத. முன்னாடில நின்னபடி அடி. இது ஃப்ரண்ட் ஃபுட் ரைட் தம்பி. பவன், ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கணும். பின்னாடி போறீங்க பவன். பால தரையில அடிக்கணும்ங்கிறதுக்காக பின்னாடி போகாதீங்க. பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. முன் கால்ல வெயிட் வச்சு அடிங்க. நீங்க பால் த்ரோ பண்றீங்கிறதுலயே அந்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ரொம்ப ஹைட்டா த்ரோ பண்ணீங்கன்னா பேக் ஃபுட் தான் வர முடியும். இப்ப பண்றீங்க பாருங்க மெஷரா. allow you to come forward. carry on. ரைட், பியூட்டிஃபுல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. ஸ்மைலி பால தெறிக்க விடுறாரு. திருப்பி பேக் ஃபுட்ல போறாரு அவரு. இது கொஞ்சம் கஷ்டமான ட்ரில். பேட் லிஃப்ட் பண்ணோம். இப்படி மேல, இப்படி கை மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி வெயிட் ஃப்ரண்ட்ல வந்துடும். இப்படி கைய பின்னாடி போகாம இப்படி பாடி பின்னாடி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வராது. கரெக்டா? அதுதான் இப்ப நீங்க சொல்றது கேட்டுட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்றது இஸ் வாட் ஐ ஃபீல் ரியலி. கொஞ்சம் ஷேடோ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடினாரு. சோ லெட் இட் கீப் இட் கமிங். ஆடுமா. இந்த கோவிட் டைம்ஸ்ல நிறைய பேர் வெளியில போய் கிரிக்கெட் விளையாட முடியாது, அதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு பாட்டு பாடுற மாதிரி, கணக்கு போடுற மாதிரி தான். வீட்டுக்குள்ள எவ்வளவோ டெக்னிக் ஒர்க் பண்ணலாம் இல்லையா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதோட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்? இப்ப அவர் சொன்னாரு, நம்ம சீஃப் கெஸ்ட் கிளியரா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்த முடியுமா? இட் இஸ் ஆல் அபவுட் எவ்ரிவன் மேக்கிங் their role to make this a big success, the participants and the people around. இல்ல, இன்ஃபேக்ட் பசங்க நிறைய அவங்க டெக்னிக் ஐசோலேட் பண்ணி எக்கச்சக்கமா கேமை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் பவன். ரெனி எப்படி சேஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். ரெனி, சேஸுக்கு ரெடியா? ரெடி சார். ரைட், பாத்துருவோம். பவன் எப்படி ஆடி இருக்காரு? அடிச்சிருவீங்களா பவனை? ட்ரை பண்றியா? யாரோ உட்காந்து வச்சிருக்கீங்க சோள காட்டு பொம்மை மாதிரி. யார் அது? ஃப்ரண்ட் வியூ மா. ஏய், சூப்பரா இருக்கே கை. அதான் the first impression is the best impression. ஆஹா.
நார்மலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா that's where it all ends up. First impression is the best impression. ரெனி கொஞ்சம் வேணா பின்னாடி போய்க்கோ ரெனி. கரெக்டா இருக்கு. கொஞ்சம் அப்படியே காத்துல கீத்துல போனா அவரோட டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் அழகா இருக்குல்ல. பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு பாருங்க, ஃபாலோ த்ரூ எப்படி இருக்கு பாருங்க. இன்ஃபேக்ட் அந்த பாம் வந்து இப்படி ஃபிங்கர் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா காத்துல போயிடும் பால். அப்படியே இருந்து ஷேப் கொடுத்தாதான் அழகா தரையா போகும் பிச்சாய். எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் இது டைரக்ட் ரிலேஷன். என்னால யோசிக்கலாம் என்னடா பண்றாங்க கிரிக்கெட்டுக்குன்னு. இப்படி ஆடினீங்கன்னா இந்த ஹேண்ட் தான் கண்ட்ரோலே பண்ணுது. டாப் ஹேண்டை கண்ட்ரோல் பண்ண கத்துட்டீங்கன்னா அழகா பேக் ஹேண்டில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போகும். அழகா பால்குள்ள வந்து அப்படியே தடவி கொடுக்கும். இது இப்படி மேல காத்துல போயிடும். நீங்க சொன்ன மாதிரி டாப் ஹேண்ட் வந்து கண்ட்ரோல், பாட்டம் ஹேண்ட் வந்து பவர். சோ இந்த மேரேஜை கரெக்டா நீங்க அலைன் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க, இந்த பர்టిక్యులர் இந்த ஷாட் இஃப் யூ see that is an example. பாருங்க டப்புன்னு எப்படி போகுது பாருங்க. இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு அழகா கை பின்னாடி போகுது. இந்த கையோட பின்னாடி போய் இந்த கிரேடல் மூவ்மெண்ட் வாங்க அது வருது. அழகா கை பின்னாடி போனாலே பாடி வெயிட் ஃப்ரண்ட்ல ஷிஃப்ட் ஆயிடுது. சூப்பரா ஆடுறாரு. இந்த டவுன் ஸ்விங் என்ன அழகா வருது பாருங்க. இல்ல ஒரு 120 ரூபாய் கொடுத்து சத்யம் தியேட்டர்ல பாப்கார்ன் வச்சு சாப்பிடுற மாதிரி பாத்துனே இருக்கலாம் அவர் ஆடுறது. அவ்வளவு அழகா ஆடுறாரு. இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் क्वेश्चन ஃபார் தி ஜட்ஜஸ். கையில படுற வரைக்கும் பால பாருங்க. இன்சைட் எட்ஜ் அவுட் சைட் எட்ஜ் படாம இருக்கும் அப்பதான். ரைட். இந்த கான்டெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜட்ஜஸ்க்கு. லெட் அஸ் see. ரைட். थैंक यू ரெனி. ஜட்ஜஸை கேட்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜை கேட்றோம். ஸ்பெஷல் செலக்டர் கேட்போம். சொல்லுங்க ஸ்பெஷல் செலக்டர் சதீஷ் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போச்சு? இல்ல இது போன மாதிரி தான். இது ரொம்ப டஃப்பா தான் இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆனாரே பவன், அவர் 2 ஷோல்டருமே எனக்கு ரொம்ப விசிபிளாவே இருந்தது அவர் விளையாடும் போது. அது எனக்கு என்னமோ அது மட்டும். மற்றபடி பேக் ஃபுட் நிறைய ஆடினாரு, அதெல்லாம் ஏன்னு தெரியல. பட் ஆனா இப்போ பவன் ரெனியை பார்க்கும்போது அவன் அந்த பவுலருக்கு சப்போஸ் அந்த லெஃப்ட் ஷோல்டர் மட்டும் தான் விசிபிளா இருந்தது. அவன் எனக்கு என்னமோ 2 ஷோல்டருமே காமிச்சுன்னு இந்த மாதிரி இருந்தது. பட் ஐ ஃபீல் ரெனி வாஸ் பெட்டர். ரைட். ரெனிக்கு ஓட்டு போட்டிருக்காரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷல் செலக்டர் போட்டிருக்காரு. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் புதுமை பித்தன் விவேக சூஸ் பண்ணிருக்காரு ரெனி. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் கேட்டுறோம். சந்தோஷ் என்ன நினைக்கிறீங்க? நான் புதுசா என்னங்க சொல்ல போறேன், டிசிப்ளின் தான் எல்லாமே. பாவம் பிரசன்னா பெங்களூர்ல இருந்து ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட ரெனி வந்து சைட் வியூலயே காமிச்சிருந்தாரு. அது வந்து எனக்கு பிடிக்கல. பவன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாம டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே நெய்க்கியா போட்டு டிசிப்ளின்ல டிக் மார்க் வாங்கினாரு. அதனால என்னோட ஓட் கண்டிப்பா பவனுக்கு தான். பவனுக்கு ஒரு ஓட்டு, ரெனிக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. ரைட், பாப்போம். இது ஒரு டைட் கான்டெஸ்டா இருக்குன்னு முதல்ல எதிர்பார்த்து தான். ஆட்டிடியூட் அரவிந்த் கேட்டலாம். எப்படி இருந்தது ஆட்டிடியூட் அரவிந்த்? 2 பேருமே கலக்கிட்டாங்க, சூப்பரா பண்ணாங்க. ரெனியும் சரி இவரு பவனும் சரி. நம்ம இவரு சதீஷ் சதீஷ் சொன்ன மாதிரி அவர் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் கலக்கிட்டாரு வச்சு. ஏன்னா அவரோட ஃபேவரட் ஷாட் ஸ்ட்ரெயிட் டிரைவ். ஒரு ஷோல்டர்னாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ஆஸ்பெக்ட்ல ஆட்டிடியூட் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு ரெனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரோட ஒரு ஓட்டு அவருக்கு. ரெனி 2 ஓட்டு, பவன் ஒரு ஓட்டுல நிற்காரு. இந்த கேம் எப்படி போகுதுன்னு தெரியல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த செலக்டர் கூப்பிட்டுருவோம். சிம்பிள் செந்தில் வாங்க சொல்லுங்க. என் ஓட்டும் வந்து ரெனிக்கு தான் போடலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் சிம்பிளா இருந்தது, பாக்குறதுக்கு நீட்டா இருந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால என்னோட ஓட்டும் வந்து அவருக்கு தான், ரெனி. சிம்பிள் செந்தில் சிம்பிளா இருந்த ஒரே காரணத்தினால, இது என்ன கவிதை மாதிரி இருக்கு, சிம்பிள் செந்தில் சிம்பிளா இருக்கு, அதனால ரெனிக்கு ஓட்டு போட்டிருக்காரு. சோ ரெனி 3 ஓட்டு, பவன் 1 ஓட்டுல இருக்காரு. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து இந்த விதியை மாத்த முடியுமா அப்படின்னு பாக்கலாம். 3 ஆல் ஆட்சி பீட கிட்ட கொடுப்பாரா? புதுமை பித்தன் வாங்க சொல்லுங்க. பவனை பொறுத்த வரைக்கும் நான் பவனோட கேமரா ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா கேமரா ஆங்கிள் நல்லா வச்சிருந்தாரு. பட் ரெனி கிட்ட வந்து அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். கேமரா ஆங்கிள் நம்ம பீடாக்கு எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்க மாதிரி கேமரா ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா வைங்கன்னா அது கரெக்டா இல்ல ரெனி கிட்ட. ஸோ பட் ஆனா நல்லா ஆடினார் ரெனி. இவரு நிறைய பேக் ஃபுட்ல ஆடினாரு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இல்ல நான் கண்டிப்பா ஓட்ட பிரிக்க தான் போறேன். ஸோ என்னோட 1 பாயிண்ட் ரெனிக்கு, 1 பாயிண்ட் வந்து பவனுக்கு. ரைட், 4-2 அப்படிங்கிற இதுல ரெனி குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டாரு ஆல்ரெடி. பிரசன்னா உங்ககிட்ட ஒரு ஓட்டு இருக்கு. 3வது ஓட்டு போட போறீங்களா பவனுக்கு, இல்ல ரெனி தான் நல்லா பண்ணாரா? Look, to be very simple, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஜட்ஜஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்க்ளூடிங் அவர் சீஃப் கெஸ்ட் who deserve to go through அப்படின்ற ஒரு இதுல 4-2 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்றதுனால இப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி பார்த்த இதுல ஐ வுட் ஆல்சோ கோ வித் த ஜட்ஜஸ். பிகாஸ் நிறைய பெருசா செப்பரேட் பண்ற மாதிரி இல்ல.
இந்த காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும், அன்பார்ச்சுனேட்லி ஒருத்தர் ஹாஸ் டு மேக் தேர் வே அவுட் அப்படின்ற ஒரு இதுல இந்த ரெண்டாவது செகண்ட் கை இஸ் கோயிங் டு கோ அவுட். பட் தெர் இஸ் இந்த ப்ரொஃபஷனலிசம் பாத்தீங்கன்னா கேமரா இருக்கட்டும், ஒரு ஆடின விதம் இருக்கட்டும், தெர் இஸ் நத்திங் டு கெட் டிஸ்ஹார்டன்ட் ஹியர். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க கிட்ட மோட்டிவேஷன் நீங்க போகவே முடியாது, தோத்தவங்க கிட்ட தான் மோட்டிவேஷன் போக முடியும். ஏன்னா தோத்தவன் தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் அவன்கிட்ட இருக்கும், ஆல்வேஸ் வாண்டட் டு டூ வெல், ஆல்வேஸ் வாண்டட் டு டூ வெல். ஜெயிச்சவன் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் he will felt that I achieved something அப்படின்னு. சோ அந்த பாயிண்ட்ல I'm just advising the guy who's going out, well done, better luck next time. Very well tried Pawan, but today is not your day அப்படின்னு சொல்லிருக்காரு P-Dog. Reni, very well done, congratulations for qualifying to the next round. இன்னும் நல்லா பண்ணோம் Reni. இந்த பக்கம் இன்சைட் எட்ஜ் அவுட் சைட் எட்ஜ் ஒன்று ரெண்டு எடுத்துச்சு, அதெல்லாம் அயர்ன் அவுட் பண்ணிக்கங்க அடுத்த ரவுண்டுக்குள்ள. Thank you so much for joining. வெல்கம் டு மேட்ச் நம்பர் 31 on Gen X Super Cricketer. Gen X Super Cricketer நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு, நல்லா சூடு பிடிச்சிட்டே இருக்கு. அடுத்த ரவுண்டோட குவாலிஃபிகேஷன் கிட்ட நெருங்கி ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் பேஸ் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே போகுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு 2 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. மயங்க் சிங் ஃப்ரம் லக்னோல இருந்து வந்திருக்காரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா ஃப்ரம் திண்டுக்கல் பூட்டா இல்ல லக்னோல வந்த மயங்க் சிங் அன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சீஃப் கெஸ்ட் சதீஷ் இருக்காரு. சதீஷ் சொல்லுங்க, 2 பேரையும் பார்த்தா எந்த முகவெட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நம்ம மயங்க் சிங் ரொம்ப கியூட்டா இருக்காப்ல பாக்கிறதுக்கு, ரசகுல்லா மாதிரி. Mayank Singh, the chief guest says that he likes you a lot because you're really cute. Thank you so much, Mayank Singh, for joining us. Mayank Singh, after you get selected, try to get on fitness. You are like early stages of Virat Kohli. Yes, விராட் கோலி மாதிரி இருக்காரு பாக்கிறதுக்கு மயங்க் சிங் அப்படின்னு சொல்லிருக்காரு சதீஷ். அதுக்கு அப்புறமா நம்ம ஐஸ்வர்யா ஃப்ரம் திண்டுக்கல். ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரில்லுக்கு ரெடி ஆயிட்டாங்க, உட்காந்துருக்காங்க கரெக்டா ட்ரில் பொசிஷன்ல. ரைட், நம்ம பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி டாஸ். எப்பவுமே வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கறதுனால மயங்க் சிங் லக்னோலயே வந்திருக்காரு. அதனால அவர் தான் எடுக்க போறாரு அந்த டாஸ் கொஸ்டின். அவர் கரெக்டா சொன்னாருன்னா அவர் டாஸ் வின்னு, இல்லாட்டி ஐஸ்வர்யா டாஸ் வின்னு முடிவு பண்ணிப்போம். சதீஷ் ரெடியா? டேக் இட் अवे फॉर अस. यस सर. अभी एक डांस स्टेप दिखेगा आपके लिए, वो सतीश सर चीफ गेस्ट है ना, वो दिखाएगा अभी. आप वो देखकर बोलना चाहिए कि किस हीरो का डांस स्टेप है वो, ठीक है? वही है आज का टॉस, समझ गए? ओके सर, चलो मिलते हैं. काट रहे सतीश. ये किसका डांस स्टेप है भाई? सर ऋतिक रोशन. குடுத்தலாமா சதீஷ்? ऋतिक रोशन டாஸ் ஜெயிச்சிருக்காரு. ऋतिक रोशन சொல்லி மயங்க் சிங் டாஸ் ஜெயிச்சிருக்காரு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சும்மாவா சொன்னோம், எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கோம். மயங்க் சிங் சொல்லுங்க. मयंक सिंह बताइए, आप पहले बैटिंग करना है या ऐश्वर्या को करने देना है? सर ऐश्वर्या को. सॉरी, ऐश्वर्या को पहले. हाँ, ऐश्वर्या को पहले करना है, ठीक है. और चेयरमैन ऑफ सिलेक्टर्स किसको चूज कर रहे हो आप? एटीट्यूड अरविंद. एटीट्यूड अरविंद बिल्कुल आपके जैसा ही दिखेगा वो भी, ठीक है. ஐஸ்வர்யா, நீங்க தான் முதல்ல ஆட போறீங்க. லக்னோ கிட்ட இருந்து தமிழ்நாடு மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும். ஆடி காட்டுங்க ஐஸ்வர்யா. ஸ்பாட்லைட் போடுங்க. நல்லா தரையில அடிங்க ஐஸ்வர்யா. நல்லா ஃபீட் பண்ணி வால்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஐஸ்வர்யா. எழுந்துங்க. you have to be on your knee. உட்கார்ந்து இருக்கீங்க. இப்பதான் அடிக்க முடியும் கரெக்ட்டா. அப்பதான் அடிக்கும், அப்பதான் பேலன்ஸே வரும். வெரி குட். நல்லா காத்துக்கு போகுது. எவ்வளவு முடியுமோ கிரவுண்ட்ல அடிக்க பாருங்க. நிறைய 6 பார்த்தாச்சு. இப்ப அப்படியே ஒரு சில்க் அண்ட் டிரைவ்ஸ் காமிங்க பாப்போம். அதுதான் நல்ல தரையோட ஒரு பவுண்டரி அடிக்க பாப்போம். அதான் பிரச்சனை. அந்த ட்ரில் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி நீட் அடிக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இப்பதான் வருது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது. ஒருவேளை ஹர்மன்பிரீத் கௌரோட ஃபேனா இருப்பாங்களோ, அவங்களும் இப்படிதான் கவர்ஸ் மிட் ஆஃப் எங்கேயும் கவலைப்பட மாட்டாங்க, அடிப்பாங்க. இல்ல ஹர்மன்பிரீத் கௌர் கிட்ட இன்னொன்னு பாத்தீங்கன்னா பக்கா பாகியம் படாட்டி லேக்கும் சீகா சார் ஸ்டைல சொல்லணும்னா அடிச்சாங்கன்னா தெறிக்க விடுவாங்க. ஆஸ்திரேலியாவோட அந்த வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி 96 மீட்டர்ல ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டர் 6 அடிக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லையா? அது ஹர்மன்பிரீத் கௌர் பெரிய விஷயம். இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. மென் பண்ணக்கூடிய எல்லா விஷயம் உமனும் பண்ணலாம். ரைட், லெட்ஸ் see மயங்க் சிங். Thank you ஐஸ்வர்யா. மயங்க் சிங், yes sir, come on, ready to chase? yes sir. Let's see spotlight on மயங்க் சிங் please. ஆஹா, அச்சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நல்லா WWE ராவோட இது. இந்த அப்ரோச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கம்போஸ்டா கூலா கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாம ஒரு தரா விட்டா அந்த வாயை கடிச்சுன்னு அசதி வந்து ஃபிளிக் ஆடும் போது நாக்க கடிச்சு ஃபிளிக் ஆடுவாரு.
சோ அந்த மேனரிசம்ஸ்ல நீங்க பாக்கும்போது அதுலயே ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வேற அது நாக்கு கடிச்சிட்டு விளையாடுவான். நீங்க மேட்ச் இதுல கேப்ல நாக்கு கடிச்சா பிரஷர்ல நாக்கு துண்டா விழுந்துரும். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நல்லா ஆறாரு. ஆனா அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலுங்க. கார்டன் பபுள் மின்னே தான் விளையாடுவாரு. விவியன் ரிச்சர்ட்சன் விளையாடுவாரு. கபில் அப்படியே கழுத்து ஆட்டினே தான் விளையாடுவாரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? That's attitude. Arvind would be very interested to watch the conversation going on. இப்ப அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் திமிரு இருக்கணுங்க. I'm always with you. Thank you. Right. இன்னைக்கு வந்து it's a very tough contest. Actually women's cricket is on the race, Satish. Women's cricket நம்மளால விளையாட்டு இருக்காங்க இந்தியா. Women's cricket is on the race. இப்ப நிறைய கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க நம்ம காம்படிஷன்லயே வந்து. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க தாட்ஸ்? அப்பார்ட் ஃப்ரம் இது நல்லா ரைஸா இருக்கு, எல்லாருமே வராங்கங்கிறத விட நான் வந்துட்டு உமன்ஸ் கிரிக்கெட் வந்து டிவியில பாக்குறேங்க. அதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அதெல்லாம் அப்படியே சைட்ல வந்தா நம்ம தாண்டி போய்கிட்டே இருப்போம். டெண்டுல்கர் இருக்காரா, ஷேவாக் இருக்காரான்னு பார்த்த காலம் போய் நான் இந்த வேர்ல்ட் கப்பை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா நான் ஏன்னா சேனல்ங்கிறது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு விஷயம் தான். நான் ஈஸியா மாத்திட்டு போகலாம். பட் அதுவே அவ்வளோ கரெக்டா இருக்கு. அவ்வளோ பிகாஸ் ஏன்னா நான் கனான ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ணேன் கொரியோகிராஃபரா. ஸோ எனக்கு தெரியும் அந்த ப்ராசஸ் எப்படின்னு. ஸோ எந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு. அதுக்கு ஸ்மிருதி மந்தனா வேற வந்திருந்தாங்க. நானும் கிரிக்கெட்லாம் விளையாடுவேன் மேடம் அப்படின்லாம் சொன்னேன் அவங்க கிட்ட போய். நான் ஆக்சுவலா வெக்கமே இல்லாம ஸ்மிருதி மந்தனாலாம் இன்னைக்கு ஒரு ஐகானிக் பிளேயர் இந்தியாக்கு இல்லையா? அவங்களே ஒரு லேண்ட்மார்க். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. என் பையன் கூட பார்த்தா கூட நான் இப்போ கிரிக்கெட் பார்த்தேன்னா தோனி தெரியும், கோலி தெரியும்னு பார்ப்பான். அதே உமன்ஸ் கிரிக்கெட்டே அவன் பார்க்கறான். இட் இஸ் நாட் அபவுட் ஹூஸ் பிளேயிங். த கேம் பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எல்லா இடத்துலயுமே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா. தேங்க்யூ சோ மச் சதீஷ். நல்லா சொன்னீங்க. பீடாக் எப்படி விளையாடுனாங்க ரெண்டு பேரும்? வாட் யூ திங்க்? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஆட்டிடியூட் அஸ் எ செட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு சில அட்வைஸ் கொடுத்தோம், இப்படி ஆடுமா, நீல்ல இருக்கணும், இப்படி ஆடணும்னே பாத்தீங்கன்னா முதல்ல தூக்கி நிறைய சிக்ஸஸ் பின்னினாங்க. அதுக்கப்புறம் டிரைவ்ஸும் வந்தது. இதுவும் வந்து ஒரு ஈஸியான கண்டெஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜட்ஸ் will have the task cut out. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு மயங்க் சிங்கோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல மயங்க் சிங் இஸ் லுக்கிங் எக்ஸாக்ட்லி லைக், அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க சுச்சு புச்சிக்கின்னு இருக்காரு. அந்த ஒரு டீன் இயர்ஸோட ஒரு இது இருக்கு அவர்கிட்ட. பட் he played really well. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சதீஷ் யாருக்கு ஓட்டு போட போறீங்க before we go to the selectors? ஆமா, எனக்கு வந்துட்டு ரெண்டுமே டஃப் தான். ஸோ ஃபார் அ சேஞ்ச் எனக்கு வந்து இந்த தடவை இவங்களுக்கு கொடுத்துடலான்னு எனக்கு தோணுது. ஐஸ்வர்யா ஏன்னா அவங்க வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த 5 ஓவர்ஸ்ல வந்து விளையாடுற ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு உமனா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கிளுக்கு மேலே தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ட்ரில் இந்த ட்ரில்லே வந்து பேசிக்கா அந்த ட்ரில் வந்து கீழே பால் அடிக்கிறது தான். சோ அத நம்ம செலக்டர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். செலக்டர் சந்தோஷ் சொல்லுங்க, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. அண்ட் அஸ்வின், நம்ம சதீஷ், பிரசன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட் இஸ் ஆன் த ரைஸ். பட் வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மயங்க் சிங்கோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் வந்து ட்ரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு, வெளியில இருக்கிற பால் லெஃப்ட் விட்டாரு. என்னோட ஓட் கண்டிப்பா மயங்க் சிங் தான். அதே மாதிரி பிரசன்னாக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் பிஃபோர் ஐ சைன் ஆஃப். எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன சார்? Sorry. Right. One vote each. அப்படினு ஸ்டார்ட் ஆகாங்க. Mayank Singh is on 1 vote and Aishwarya is also on 1 vote. I know Mayank Singh will find it difficult to follow the language, but it doesn't matter. Cricket is a game that is beyond the barriers. Like let's go to Innovative Vivek to ask who's done best today. Innovative Vivek சொல்லுங்க. இன்னோவேட்டிவ் சைடுன்னு பார்த்தா ரெண்டு பேர்கிட்டயும் ஒன்றும் பெருசா ஃபைன் பண்ண முடியலடா. பட் ஆனா ஐ திங்க் இவரு நம்ம மயங்க் சிங்கோட ஹேர் ஸ்டைல் ஓகே, ஹேர் ஸ்டைல் ஓகே பெட்டரா இருக்கு. அண்ட் சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி நல்லா புஜிட்டிக்கா இருக்காரு. ஸோ அதுக்காக தான். ஸோ ஐம் கோயிங் வித் மயங்க் சிங். Mayank Singh is on 2 votes and Aishwarya is on 1 vote. Let's see what the other selectors have to say. Technique Srini சொல்லுங்க. Aishwarya and Mayank, both of you have put in the best effort. பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விமென்ஸ் கிரிக்கெட் ரொம்ப அதிகமா வருது. அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து இப்போ ஒரு கேர்ள் வர்சஸ் பாய்ன்னு பார்க்கும்போதே அந்த ஒரு நேச்சுரலா வந்து கிரிக்கெட் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறதுனால அந்த கேர்ள் நல்லா பண்ணுவாளா அப்படின்றது ஒரு ரொம்ப ஏற்கனவே. பட் பெஸ்டா எஃபர்ட் போட்டீங்கம்மா. ஒன்னே யூ ஆர் பிளேயிங் வித் டென்னிஸ் பால், பிளாஸ்டிக் பால். அது கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். அதனால நிறைய சொல்லுங்க பெட்டரா ஸ்ரீனி சார் ஒரு செகண்ட். ஐஸ்வர்யா ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க ஐஸ்வர்யா. only car ball and stumper ball. ஓகே, அவங்க கிட்ட இல்லியான் டென்னிஸ் பால். சொல்லுங்க டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிரைவை கீழே கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சு. பட் லேட்டர் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட்.
ஆனா பாத்தீங்கன்னா மயங்க் வந்து இந்த கான்டெஸ்டுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து he was able to do it. அவர் வந்து he was able to showcase the thrill that is required for the contest. அதாவது தரையில ஆடணும் இன்னைக்கு நிறைய. ஸோ அவர் வந்து he was able to control it well. அது இல்லாம வந்து அவரோட எல்போ எல்லாமே நல்ல ஹை எல்போ இருந்தது. he was able to showcase well. So my point goes to Mayank. ரைட், தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார், தேங்க்யூ சோ மச் டெக்னிக் ஸ்ரீனி. 3-1 அப்படின்னு மயங்க் சிங் லீட்ல இருக்காரு இப்போதைக்கு. ஐஸ்வர்யாக்கு சேர்மன் ஓட்டு போடுவாரா 2 ஓட்டு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், டெக்னிக் ஸ்ரீனி ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்றாரு. யாருமே சொல்லாத ஒரு விஷயம், பிளாஸ்டிக் பால் ஆடினாங்க ஐஸ்வர்யா அதனால கஷ்டம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லா பாயிண்ட முன் நிறுத்தினாரு. இப்ப கேட்டுருவோம் நம்ம சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் ஆட்டிடியூட் அரவிந்த். சுச்சு புச்சுக்கு தான் உங்களை சூஸ் பண்ணாரு. சொல்லுங்க ஆட்டிடியூட் அரவிந்த். ஐஸ்வர்யா நல்லா ஆடணுமா, சூப்பரா பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் டெக்னிக் வைஸ் நம்ம சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவரு நம்ம சுச்சு புச்சிக்கு வந்து பாக்கிறதுக்கு சுச்சு புச்சிக்கா இருந்தாலும் நம்ம வேதாளம் படத்துல அஜித் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிரிச்சு அப்படியே சீரியஸா வரல, அந்த மாதிரி அவர் ஆடும்போது அப்படியே வேற மாதிரி ஆயிட்டாரு அவரு. இப்போ பாரு, இப்போ கூட சுச்சு புச்சிக்கு தான் இருக்காரு, ஆனா ஆடும்போது வேற மாதிரி இருப்பாரு. சோ போக காம்படிஷன்ல இன்னும் வேற மாதிரி வருவார் நினைக்கிறேன். ஆனா 2 ஓட்டும் அவருக்கு தான் போறேன். Alright, Mayank Singh with a soaring lead of 5-1. You are in front. Let's take, and Mayank Singh, you have definitely qualified for the next round, but the competition will get tougher and tighter as it goes on. All the very best. But before that, Prasanna, sum it up for us. What can Aishwarya do better? லுக், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா அவங்க ஆடும்போது இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஏன் வந்து பால் ஏர்ல போச்சு, இந்த கண்ட்ரோல் இல்லைன்றத ஆஸ் யூஸ்வல் நம்ம டெக்னிக் ஸ்ரீனிவாசன் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. அகைன் நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இந்த காம்படிஷன்ங்கிறது யூ ஆர் கம்மிங் ஹியர் டு லேர்ன். ஸோ இதுல வெற்றி தோல்விங்கிறது மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. வாட் யூ லேர்ன், ஹவ் யூ ஷோகாஸ்ட் யுவர் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஐ வில் கிவ் யூ 100 out of 100. You are beaten by someone who are better than you, so there is nothing to get hurt here at all. You did everything well. Camera angle beautiful and தூக்கி 4 6 அங்கே இங்கே அடிச்சு காமிச்ச. எனக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா cricket is all about entertainment. Many of them want to see that entertainment. I can see a lady Sehwag inning. All I can say is Singapore, well done, keep your head high and all the best. இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண் வந்தாங்க, ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, பட் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல், இட் இஸ் ஜஸ்ட் a stepping stone அப்படின்னு சொல்லிருக்காங்க. Well done Mayank Singh on qualification and very well tried Aishwarya. All the very best for your next future endeavors. Thank you so much. Thank you sir. Thank you Aishwarya. Thank you.